ராசப்பா, பட்டு அடையம் பொட்டி மௌன வேட்டி கட்டி நின்னது சூட்டை போட்டுக்க நிக்கிறத பாரு. ராசப்பா, இது எப்படிப்பா? என்னப்பா? பட்டம்மா, நேரம்மா, பேசம்மா, போட்டேம்மா. அட்டிங்க தகுதி மித்தா. இது யாரு பக்கவாத்தியம்? இது ஏழு பட்டு. ஆயிடுச்சா கண்ணாலம்? அதுக்கு ஒண்ணுமே காலம் எல்லாம் தன்னால வரும். முதல்ல என் கையால போடு ஒரு பீடா. பீடாவா? பீடா அதுபடி. அடேங்கப்பா, செம்மறியாட்டம் என்னம்மா மெல்லுது. ராசப்பா, நீ வந்த சந்தோஷம் என்னால தாங்க முடியலப்பா. அப்பவெல்லாம் தூக்கி பாடுவியே. பட்டு அப்போ தூக்குறது என்ன, இப்போ தூக்குற பாரு. அடியன் சிட்டு நடைய பாரு. அடே கிளு. மணிக்கோ சார், நீங்க எல்லாம் பில்லா நினைச்சிட்டு இருக்கீங்களே, அந்த அப்பாவி ராஜா தான் பேசுறேன். நீ ராஜாவோ பில்லாவோ யாரா இருந்தாலும் சரி, உடனே போலீஸ்ல சரணடைஞ்சிரு. அதான் உனக்கு நல்லது. எவன் மாட்டேன்னு சொன்னா சார், ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் குற்றவாளி இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிடுவேன். இதுவரைக்கும் உனக்கு கொடுத்த டைம் போதாதா? இன்னுமா வேணும்? ஒரே ஒரு தடவை சார், இப்பதான் உங்களை சந்திச்சுட்டா போதும். என்னையா? ஆமா சார். சார், இந்த உலகத்துல கடவுளுக்கு அப்புறம் என் மேல் கருணை காட்டுறது இங்க வருத்ததான் சார். சார், நாளை காலையில 11 மணிக்கு நீங்க எனக்காக பல்லாவரம் மலைக்கிட்ட வாங்க சார். நான் உங்ககிட்ட தனியா பேசுறோம். ஆமா சார். சார், சரி சார், நான் கரெக்டா வந்துடுவேன் சார். சரி சார், தேங்க்யூ சார். நான் இங்க வந்து 1/2 மணி நேரமாச்சு. நான் என்ன சார் பண்ணுவேன்? எங்க போனாலும் இந்த போலீஸ்காரங்க விட மாட்டேங்கிறாங்க, பின்னாலேயே விரட்டுறாங்க. சரி சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க விரும்புறேன்? இந்த போலீஸ்காரங்க என்ன சும்மா விட்டாங்கன்னா நான் பில்லா இல்லைங்கிறத நிரூபிச்சிடுவேன். அதுக்கு வேண்டிய ஆதாரத்தையும் காட்டுவேன். சார், இங்க போலீஸ் ஒரு முக்கியமான புள்ளி. நீங்களா சொல்லி இந்த போலீஸ்காரங்க விட்டு நிறுத்தி வைக்கலாமே சார். நான் யாருங்கிறத நீ நிரூபிக்க வேண்டாம். நீ பில்லா இல்ல, தெருப்பாடகன் ராஜான்றது எனக்கு நல்லா தெரியும். நான் ராஜப்பான்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். காரணம், எனக்கு பில்லாவோட ரொம்ப பழக்கம் உண்டு. தெரிஞ்சிருந்து ஏன் சார் எளிய பூனை கிட்ட விட்டு வேடிக்கை பாக்குற மாதிரி என்ன போலீஸ்ல மாட்டி வச்சு வேடிக்கை பாக்குறீங்க? நீங்க பெரிய மனுஷன், நான் பில்லா இல்லன்னு பொட்டு சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டேன். அதுக்கும் காரணம் இருக்கு. என் உசிரை வாங்குறதுக்கு என்ன காரணம்னு? போலீஸ் தப்பிச்சா இந்த புறம்பு பசங்க சுத்தி நிக்கிறாங்க சார். சார், நம்ம 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டோம். என்னையே சேர்த்துக்கிறேன். மாட்டிக்கிட்டது நீதான். என்னது, நான் மட்டும் தானே? அப்ப நீங்க? நீ எப்படி பில்லா இல்லையோ அதே மாதிரி நான் இன்டர்போல் ஆபீசர் கோகுல்நாத் இல்ல, இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஜெகதீஷ். இங்க இருக்கிற எல்லாருமே என்னுடைய ஆட்கள் தான். Come on boys. ஐயோ ஐயோ அப்பா, டேய் ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க? படாத இடத்துல பட்டா என்னடா கதி? ஐயோ பட்டு. ராசப்பா, முதல்ல என் பீடாவை போடு. உன் வாய் சவக்குன இந்த பீடாவில அவங்க உடம்பு சவக்குன ரத்தத்துல புடி. என்னடா கொஞ்சம் வெத்தலை பாக்கு போடுற உடேண்டா. என்ன இப்போ 2 போடணுமா? ஆரம்பிச்சுவோமா? சரி.
போட்டேன்டா கொஞ்சம் ஏறுதடா சக்தி கொஞ்சம் ஏற புத்தி கொஞ்சம் நாங்கடா எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்க. நல்ல பாட்டு போட்டு வீடு கட்டவங்க கிட்டயா கைவசை காட்டுறீங்க வாங்கடா டேய். ஏய், ஏய், ஏய். ஏய், எச்சி எல்லாமே உன் மூஞ்சி சதுரமா பூசுறாங்க அடித்தறி அடிடா. எல்லாம் மொத்தம் வாங்குகிறா. ஆயா சித்திர கட்டிக்கிட்டா சித்திர கட்டிக்கிட்டா. அடேங்கப்பா கொஞ்சம் ஒரு 1 2 3 விளையாட்டா தட்டிட்டு ஓடிட்டா இல்லையா? நான் பாத்துக்கிறேன். அவன் உங்களை கண்டுபிடிச்சிட்டானே சார். நான் யாருன்னு போலீஸ்ல காட்டி கொடுத்துருவான்னு பயப்படுறியா? அவன பில்லான்னு போலீஸ் நம்பர் வரைக்கும் அவன் வார்த்தைக்கு அங்க மதிப்பு இருக்காது. அது சரி, உண்மையான கோகுல்நாத் இருக்கானே அவன் ஒருவேளை உங்களை காட்டி கொடுத்துட்டான்னா? அங்கதான் நான் இன்னும் கிரேட். போலீஸ் கோட்டைக்குள்ளேயே புகுந்து விளையாடுறேன்னா சுருக்கமா சொன்னா நான் ஒரு மாஸ்டர் ஆஃப் பிளான்ஸ். டோன்ட் வரி. அகில உலக போலீஸ் அதிகாரியை அடைச்சு வச்சு இப்படி அக்கிரமம் பண்ணா ஒண்ணு சொல்றேன், இதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதை விட பயங்கரத்தெல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன் மிஸ்டர் கோகுல்நாத். ஆண்டவனே என் கண்ணு முன்னால வந்தாலும் அவனையும் உள்ள அடைச்சு வச்சுட்டு நான் ஆண்டவன் ஆயிடுவேன். எனிவே, நீங்க உள்ள இருந்தாலும் வெளியில உங்க எல்லா வேலைகளையும் நான் ரொம்ப ஒழுங்கா செய்யறேன். இந்த இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஜெகதீஷ் எல்லா விஷயத்திலும் எக்ஸ்பர்ட். ஓகே, நீங்க உங்க ஹெல்த்த பாத்துங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். பாத்துமா? பாய். ஐ எம் சாரி தடியா, நீ ஜாலியா இருக்க நேரத்தை நான் கெடுத்துட்டேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் தான் தேவை. ஒரு 5 நிமிஷம் மாலிஷ் பண்றேன், அதுக்கப்புறம் சில கேள்விங்க கேட்கிறேன், ஒழுங்கா பதில் சொல்லிடு.
இப்போ ஒரு 5 நிமிஷம் பேசுவோம். போலீஸ் கோஷ்டியோட டிஎஸ்பி உங்களை ரவுண்ட் அப் பண்ணும்போது நீ சில ஆட்களோட தனியா ரூம்ல இருந்த. அங்கேதானே டிஎஸ்பியை சுட்டு தள்ளுன. அந்த கடவுளை நீ சுட்டதுக்கு நான் உன்னை கைமா பண்ணல. கொஞ்சம் விஷயத்தை நான் சொல்றேன். டிஎஸ்பி சார நான் சொல்லல, ஜெகதீஷ் தான் சுட்டாரு. ஜெகதீஷ், அந்த கொலை எப்படி நடந்தது? அங்க போலீஸ் வந்தது எங்களுக்கே தெரியாது. நானும் எங்க பசங்களும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஜெகதீஷ் சார் அந்த ரூமுக்குள்ள வந்தாரு. எந்த நேரத்தில் தண்ணி போட்டு இருக்கீங்க? கீழே போலீஸ் ரைடு வந்தாச்சு. பின்பாக்கமா தப்பிச்சு போடு. யாரும் எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. டிஎஸ்பி அலெக்சாண்டர்? ஆமா, நானே தான். இன்டர்போல் ஆபீசரா நடிச்சு ரொம்ப சாமர்த்தியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏமாத்திட்டேன். இனிமே உன் நாடகம் நடக்காது ஜெகதீஷ். என் நாடகம் என்னைக்கு நடக்கும் மிஸ்டர் அலெக்சாண்டர்? அதுக்கு முடிவே கிடையாது. அநியாயமா வந்த சின்சியர் ஆபீசரை சுட்டுட்டாங்க. What a gentleman he was. சார், நடந்தது எல்லாம் நீ அப்படியே வந்து போலீஸ் கிட்ட சொல்லணும். வாக்குமூலத்திலே ஜெகதீஷ் பத்தி ஒரு விஷயம் கூட விடக்கூடாது. என்ன? டிஎஸ்பியை கொன்னது நான் தான் கிளியரா சொல்லிட்டு இல்ல? சொல்லாம இருந்தா கொல்லாம விடமாட்டான் போல இருக்கு சார். அவ்வளவு உண்மையை நான் கக்காம இருந்தா இப்போ உங்ககிட்ட உயிரோட ஆஜரா இருக்க முடியாது. சோ உனக்கு உயிர் மேல ஆசை. எனிவே நடந்து போச்சு. விளையாட்டா நம்ம நினைச்ச ராஜா இப்ப விபரீதமாயிட்டான். ஆல்ரைட், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். மிஸ்டர் ரஞ்சித், கொஞ்ச நாளைக்கு முன்னாலே 2 குழந்தைகளை கூட்டிட்டு வந்து ராஜா போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்தானே, அந்த குழந்தைகளை கூட டிஎஸ்பி சென்ட் மேரிஸ் கான்வென்ட்ல சேர்த்தார்ல, அந்த குழந்தைகள் எனக்கு வேணும். அங்கிள், நீங்க ராஜா மாமாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா? என்ன உயிர் சின்னதாங்க, அவன் உடனே அவளை கூட்டிட்டு வச்சா. வாங்க போலாம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.